சாயிராம். நாம் எப்பொழுதுமே துணிந்து நிற்காதவரை வாழ்வு என்பது பயம் காட்டிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் துணிந்து நின்று பார்க்க துவங்கினோமேயானால் வாழ்வு, அந்த வாழ்வே நமக்கு வழிகாட்டும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இது நாள் வரை உன் வாழ்வில் போராட்டம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறதே என்று நீ நினைத்து கொண்டிருந்த அத்தனை போராட்டகரமான விஷயங்களும் உன் வாழ்விலிருந்து விலகப் போகிறது. என் வாழ்வில் மாற்றங்கள் வராதா? மாற்றங்களை உண்டு பண்ண மாட்டீர்களா சாயிநாதரே என்று கேட்ட என் பிள்ளையே, இதோ உன் வாழ்விற்கான மாற்றம் வந்துவிட்டது, வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில மணி நேரமே. என் அன்பு குழந்தா, நீ என்ன செய்ய முடியும் என்பதை உன்னுடைய திறமைதான் தீர்மானம் செய்கிறது. உன்னுடைய உற்சாகம், நீ எவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறாய் என்பதை தீர்மானம் செய்கிறது. உன்னுடைய அணுகுமுறையோ, நீ எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறாய், எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்மானம் செய்கிறது. அப்படி உன்னுடைய வாழ்வில் நீ செய்யும் மிக மிக கடினமான செயலின் சரியான பெயர் என்ன தெரியுமா? அதுதான் நீ பெறும் சாதனை. உன் சாதனையின் தவறான விளக்கம்தான் கடினம். இதை புரிந்து கொண்டாலே போதும், உன்னுடைய சாதனையை நீ செய்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய நிகழ்காலத்தில் கவனமாக இருக்க கற்றுக்கொள். எதிர்காலம் என்பது உனக்கு சாதகமாகவே இருக்கும். உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை பத்திரமாக வைத்துக்கொள். எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அப்பொழுதே அந்த நொடியே செய்து முடித்துவிடு. எதையும் உன் மனதில் பிடித்து வைத்து கொண்டே இருக்காதே. அது துன்பமான விஷயமாக இருந்தாலும் சரி, ஆனந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் அந்த ஒரு நினைவு நீண்ட காலம் நிலைக்காது, நீடிக்கவும் செய்யாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழி என்ன என்ற சிந்தனை தான் உன் மனதில் எழ வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்ற எதிர்மறை சிந்தனை உன் மனதில் வள வேண்டிய அவசியமே இல்லை. நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுவே வாழ்வின் முடிவாக இருக்குமோ என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏனென்றால் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. அது அந்த பிரச்சனை உன் வாழ்க்கை பாதையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவேதான். அந்த இடத்தை நீ தாண்டிவிட்டாய் என்றால் அனைத்துமே உனக்கு சாதகமாக அமையும். ஆம் குழந்தையே, ஒரு மனிதன் கர்வமாக இருக்க, கர்வப்பட அவனிடத்தில் எதுவுமே இல்லை. பணிவு மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தி காட்டும். அந்த பணிவு உன்னிடத்தில் இருக்க வேண்டும். உன் மனதில் எப்பொழுதுமே இருந்துவிட்டாலே போதும், நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நான் உண்டு பண்ணுவேன். வாழ்வதற்கு வசதிகள் தேவையில்லை என் பிள்ளையே. நம்பிக்கை இருந்தாலே போதும். அந்த ஒன்று மட்டும் இருந்தாலே போதும். மற்றவர்கள் சிரிப்பிற்கு நீ காரணமாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களின் கண்ணீருக்கு எப்பொழுதுமே நீ காரணமாக இருந்து விடவே கூடாது. அப்பொழுது உன் வாழ்வில் மிகப்பெரிய சறுக்கல்களை உன்னால் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. வாழ்வில் படிப்பு கற்றுத்தரும் பாடத்தை விட அனுபவம் கற்றுத்தரும் பாடம்தான் மிக மிக சிறந்ததாகவே இருக்கும். எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய பயணத்தை நீ சென்று கொண்டே இரு. தோல்வி அடைந்து விட்டோமே என்று உட்கார்ந்து விட்டால் அடுத்த அடியை கூட உன்னால் எடுத்து வைக்கவே முடியாது. இரண்டும் கலந்ததுதான் வாழ்வு என்பதை முன்னேறி கொண்டே இரு. நினைத்து கொண்டு உன் வாழ்வில் சென்று கொண்டே இரு. நான் இருக்கிறேன் குழந்தையே, எப்பொழுதும் உன்னோடு. பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வுக்கான மாறுதலுக்கான நேரம் இன்னும் சில மணி நேரமே. உன்னுடைய கனவிலும்
கற்பனையில் மட்டுமே நீ கண்ட காட்சிகள் நினைவாகப் போகிறது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். தர்ம சிந்தனையால் நடப்பதால் மட்டுமே நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்ற தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் இப்பொழுது உனக்கு நன்றாக வாழ்வது போல தோன்றினாலும் அவர்களுக்கு என்று ஒரு காலம் வரும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதுதான் நிஜம். அதுதான் உலக நியதியும் கூட. இன்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு நிச்சயமாக காலம் அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும். அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லோர் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கஷ்டத்தை மட்டுமே செய்பவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய தவறான எண்ணம்தான். அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாக வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு தெரியும். உன் எண்ணம் எப்படி, உன்னுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு எந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய நேர்மறையான சிந்தனை, உன்னுடைய நேர்மறையான எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். நீ நடக்குமா என நீ ஏங்கியது எல்லாமே உனக்கு நடக்கும். யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன் மனதை காயப்படுத்தவோ நோகப்படுத்தவோ எண்ணினாலும் கூட அந்த வார்த்தையை காது கொடுத்து வாங்காதே. எது வந்தாலும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆழமாக வேரூன்றி இருக்கும் விருட்சமாக நான் இருக்கிறேன். எனக்கு துணையாக என் பாபா என்னோடு இருக்கிறான் என்று உன்னை ஏளனமாக பேசுபவர்களிடம் சொல்லிப்பார். வந்தவர்கள் வந்த தடம் தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ கோபப்பட்டு வெண்டு விட்டாயென்றால், கோபப்பட்டதனால் மற்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள் என்றால் உன் கோபம் பெரியது, நீதான் வென்று விட்டாய் என்ற அர்த்தம் கிடையாது. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை அதைவிட பெரியது. அதனால்தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீ தோற்றுதான் இருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. கனவுகளும் முளைப்பது அந்த இருளில்தான். வெற்றி அடையப் போகும் அந்த கனவுகள் முளைப்பதும் அந்த இருளில்தான். எனவே இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. ஏதாவது ஒரு சிறிய தீபத்தை நீயே ஏற்றி வைத்துப்பார். அந்த இருளும் மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். தோல்விப்பட்ட உனக்குதான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம். தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைக்க பாடும் தாலாட்டு அல்ல, நீ நிமிர்ந்து நிற்பதற்கான தேசிய கீதம் என்பதை மனதில் வைத்துக்கொள். வெற்றி எப்பொழுதுமே உன் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். வசந்த காற்று உன் பக்கம் எப்பொழுதும் அடித்துக்கொண்டே இருக்கும். செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு தடங்கல் வந்தால் கீழே விழுந்து விட்டோமே, இனி நாம் என்ன செய்ய முடியும் என்று அப்படியே உட்கார்ந்து விட்டால் எழுவதற்கு ஒரு நொடி கூட தேவையே படாது.
விழுந்து விட்டோமே, எழுந்துதான் பார்க்கலாமே என்று சற்று சிறிது நேரம் யோசித்தாலே போதும், எழுவதற்கு 100 மடங்கு பலம் உன் மனதிலும் உன் உடம்பிலும் வந்து சேரும். விழுந்தால் அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எழுந்து பார்க்கலாம், ஓடி பார்க்கலாம், போராடி பார்க்கலாம், வாழ்க்கையை வென்றுதான் காட்டலாம். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் எப்பொழுதுமே நமக்கு இருந்தால் போதும், அனைத்தையும் கடந்து போய்க்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் இந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் பயணம் செய்ய எண்ணாதே. உனக்கான தனி பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். சாயப்பா நமக்காகவே இருக்கிறார். நம் வாழ்க்கையை வெற்றியில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும், நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் வரை பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, சரியோ தவறோ தைரியமாக பேசிவிடு. இந்த உலகத்தில் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டே இருந்தால் பாதி தவறை உன் தலையில் சுமத்தி விடுவார்கள். உலகம் அப்படி இருக்கிறது. என் பிரியமே, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கிறது. நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி எப்பொழுதுமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டப் போகிறது. ஆனந்தமாக இரு. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சரி செய்ய, மேம்படுத்த, வெற்றியடைய செய்ய. நீ உயரப் போகும்போது உதவும் உறவை விட நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்கும் உறவே மிக உன்னதமான உறவாக இருக்கும். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வந்தாலும் உன்னுடைய பயணத்தில் எப்பொழுதும் நீ செல்ல வேண்டிய எண்ணத்தில் தடம் மாறவே கூடாது. அப்பொழுதுதான் உனக்கான இலக்கை நீ அடைவாய். நிச்சயமாக. நீ இதுநாள் வரை கொடுத்ததில் விலை மதிக்க முடியாதது எது தெரியுமா? உனக்கே தெரியாமல் உன் சாயப்பாவிடம் நீ கொடுத்த பக்தி, அன்பு, பாசம், இவைகள்தான் குழந்தையே. சாயி சாயி என்று ஒரே ஒரு வார்த்தைதான் நீ இதுவரை மிக அதிகமாக கொடுத்த அற்புதம். எப்பொழுதுமே சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம் என்று இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் இன்பமாக நான் மாற்றித் தருகிறேன் குழந்தையே. எது வந்தாலும் சிரித்துவிட்டு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்று கொண்டே இரு. நான் கூறுவது உன் கஷ்டத்தில் மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களிடம்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, மகிழ்ச்சி என்னும் விதையை மனதில் விதைப்பதை விட நிம்மதி என்ற விதையை மனதில் விதைத்துவிடு. அப்பொழுது மகிழ்ச்சி என்னும் பூக்கள் தானாகவே உன் வாழ்வில் மலரத் தொடங்கிவிடும். 8 திசையிலும் அந்த நறுமணம் வீசும். முடியும் என்று தெரிந்தால் அதை முயற்சியாக எடுத்துக்கொள். முடியாது என்று தெரிந்தால் அதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் ஒரு குழப்பம் ஆரம்பிக்கும் முன்னரே? வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது தான் தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்களின், உறவுகளின் உண்மைத்தன்மையை. பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாமல் இருக்கும் ஒரே ஒரு அன்பு, அது தாய் தந்தையின் அன்பு மட்டும்தான் குழந்தையே. யாருக்காகவும் அவர்களை மட்டும் விட்டு கொடுத்து விடாதே. நான் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருக்கிறேன். என்னையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. என்மேல் நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. நான் இருக்கிறேன் உன்னை சீர்படுத்த, வாழ்க்கையே என்ன என்று உனக்கு புரிய வைக்க, வாழ்க்கையில் உன்னை நெறிப்படுத்த, வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்ல. அனைத்துமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மாற்றங்கள் வராமல் எப்படி இருக்கும் உன் வாழ்வில்? இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டி இருக்கும், வரிசை கட்டி கொண்டு நிற்கும். இது சத்திய வாக்கு.
யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ மெரும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கி கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும்.
அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும், தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால், யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ, அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய்.